அண்ணா 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 தம்பி, அண்ணனுடைய பாதத்தை எப்படி விழுந்தாய்? மல்லிகை முல்லைகள் மத்திய மதில் கொண்டு எனும் வாசனை மலர்கள்ல பொழுது வந்து உங்கள் பாதாரங்களுக்கு ஆதாரமாக பண்ணிடுறேன் சுவாமி. அரசே, என்ன? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்? உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? இருங்க வர்றேன். என்ன உண்மை உனக்கு தெரியும்? மகாராஜா எப்படி வாங்க சார், 2 பேர் இப்படி வாங்க. அப்படியா? ஆமா. இன்னும் ரொம்ப முன்னாடி கூப்பிடுறான். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். வாடகா ஏதோ கோமாளி கேட்கறேன், என்னன்னு கொஞ்சம் கவனிங்க. என்ன ஏங்க, நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? பாரு மகாஜனங்களே, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுங்க பாருங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்க? ஆமா. நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? இங்க வாங்க. நீங்க தம்பி, நீங்க அண்ணன். ஆமா. விடிஞ்சா இவர் அப்பா, சரி, இவர் மகருங்க. அப்ப மகன். ஆமா. விடுதலை சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு 1000 500 வருமாப்பா. ஒரு 1000 500 வருங்க. இந்த 1000 500 வசருங்க. அப்பனை போய் தம்பிங்குவோம், மகனை போய் தம்பிங்கிறாரு. இந்த பொழப்ப நீங்க பொழைக்கிறதுக்கு காரணத்தா நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டி தெரியுமா? தம்பி, ஆனால் அண்ணனுடைய பாதத்தை மலர்கள் கொண்டு நீ பணிந்த காரணத்தால் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி நலமோடு வாழ வேண்டும் என்று உன் அண்ணன் அர்ஜுனுடைய ஆசீர்வாதம். சரி, அடுத்த காரணம் என்ன? ஆனால் அண்ணார் தர்மராஜன் அழைத்தாராம். ஒருமுறை சென்று பார்க்கலாம்.
அண்ணா சரணமே அண்ணா சரணம் அண்ணா மலரெல்லாம் பறித்து வந்து தங்களுடைய அன்பு தம்பிமார்கள் அர்ஜுனனும் சகாதேவனும் இருவரும் தங்களுடைய பாதங்களுக்கு ஆதாரமாக சேவித்தோம் அண்ணா. அண்ணனுடைய பாதார வந்தங்களை ஆதாரமாக படித்திருக்கிறீர்கள். என்றென்றுமே பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துரைக்கின்றேன். இருப்பினும் ஒரு விஷயம், நம்முடைய பங்காளிகள் கௌரவருடைய சூழ்ச்சியால கையனால் பகடியாடு காடு வனவாசம் ஓக்கி வைத்தார். சூதனால் தோற்க செய்து ஐவர் வந்த பாண்டவரும் இப்பொழுது வனவாசம் வந்து 9 வருட காலமாகிறது. அப்படி இருக்க தலகாணி கானகமே பஞ்சமத்தை, உள்ளே தலகாணி பூமியோர் பஞ்சமத்தை படுப்பதற்கு கூட இடமில்லாமல் வட்டப்பாறையின் மீது படுத்திருக்கின்றோம். நாங்கள் உண்ண உணவில்லாமல், ஆனால் காய்கனிகள் இல்லாமல் ஆனால் தின்று கொண்டிருக்கின்றோம். இப்படி எல்லாம் நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் நான் ஒருவன் செய்த காரணத்திற்காக நீங்கள் அண்ணன் தம்பிமார்கள் அனைவருமே நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், இதை நினைத்தாலே என்னுடைய மனமே குமரிகள். இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்பவன் அண்ணன் தம்பிகள் அல்ல, துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். அதனாலே நீங்கள் செய்த தவறு நான் செய்த தவறு தனியாக பிரித்து பேசலாம். நான் ஒருவன் மட்டும் பகடையாடாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா என்ன? அண்ணா, வரும் விதி வழியில் தங்காது. விதியை காண வேந்தரும் அறிய மாட்டார். அதனாலே நம் விதிவசம் அப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டு போக வேண்டியது. ஆனால் இப்பேற்பட்ட தருண காலத்தில் எங்கள் இருவரையும் அதி சீக்கிரமாக அழைத்தீர்களே, யாது காரியம்? அர்ஜுனா, இதோ நான் ஒருவன் செய்த காரணத்தினால் ஆனால் கானகமே சுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா, நமக்கு விடுவு காலமே இல்லையா? அதனாலே நான் என்ன ஒரு யோசனை என்றால், நம்முடைய மாமனாகிய எம்பெருமாள் மாயவரை அழைத்து அவரிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்டால் ஏதாவது ஒரு விடுவு காலம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியா? ஆமா, அன்னார் சொன்ன வார்த்தையை தத்துவமா இந்த தமிழ்மார்கள் அப்படியே எம்பெருமான் மாயக்கரனை தோத்திரம் செய்தால் நிச்சயமாக இந்த பாண்டவருக்கு ஏதேனும் ஒரு விடிவு காலத்தை அவர் தெரிவிப்பார். மாயவா, மாதவா, யாதவா வந்து சொல்லுங்க.
மதுசூதனா நாடகம் நாடா எங்கிருந்தாலும் செந்தலை கருட பகவான் மீது ஏறி பறந்தோடி வந்து இந்த பாண்டவருடைய மனக்கவலை தீர்க்க வேண்டும். வாருங்கள் கண்ணா வர வேண்டும். அறிவியல் சகோதரர்களே